ரஞ்சித் ஒரு படம் ஒன்று எடுத்தார்ல, அப்போ வந்து தலித் இயக்குனர் அப்படின்ற பேர்ல வந்து அவர் அடையாளம் கண்டுபிடிச்சு மக்கள் வந்து அந்த படத்தை பார்த்து சக்சஸ் ஆக வச்சாங்களா? இந்த உதயநிதி ஒரே கையெழுத்துல நாங்க நீட்டை நீக்கிறோனாரே, எங்கேயாவது எந்த போராட்டத்துல போய் நின்னாரா? இல்ல அவர் தலைமையில ஏதாவது ஒரு போராட்டத்துல போய் நின்னாரா? இல்ல எங்க சைலண்ட் மோட் கேம் போனாரு? இவங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இங்க இருக்கிறது ஒரு வீக்கான ஒரு கவர்மெண்ட், விஜய்க்கு இன்னும் ஒன்றும் புரியாது, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ள இந்தியாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்கணும், ஒரு பெரிய போராட்டம் வெடிக்கணும், புரட்சி வெடிக்கணும். அதுக்கு ஈஸி டார்கெட் வந்து நம்மளோட ஜென்சி கிட்ஸ். உனக்கு மகாபாரதத்துல திரௌபதியை துச்சாதன புடவையை பிடிச்சி இழுத்தது தெரியுது, சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்ட வாவுசையா பத்தி தரலையா உனக்கு? சட்டசபையில விட்டு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா அம்மையார சட்டசபையில வந்து புடவையை பிடிச்சி இழுத்து இது பண்ண, அநியாயம் பண்ண, அக்கிரமம் பண்ணவங்க திமுக காரங்க. பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த சுமதி மேகவர்ணம். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீட் பிரச்சனை வந்து டெல்லியில் முடிஞ்சு போச்சு. ஆனால் தமிழகத்தில் நாங்கள் இன்னும் மெரினா பீச்சில் போய் பண்ணியே தீர்வோம் போராட்டம் அப்படின்னு பாலன் இல்லத்தில், நான் பல இடத்துல சொல்லிட்டேன், இந்த பாலன் இல்லத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு இடதுசாரியோட அது ஏகாதிபத்தியத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஃபீஸு. அது கீழே யாருக்கு வாடகை விட்டுருப்பீங்கன்னு பார்த்துருப்பீங்க. தாமஸ் அண்ட் குக்ஸ்னு அந்நிய நாட்டு கம்பெனிக்கு தான் வாடகை விட்டுருப்பாங்க. அது ரொம்ப வருஷமாக அங்கே இருக்குது. ஆனால் ஏகாதிபத்தியம் எதிர்ப்பாங்க அவங்க. அந்த இடத்துல தான் போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்குது. இப்போ கூட கண்டினியூ ஆகுதான் கூட தெரில. அந்த மேலே டெல்லியில் அணைஞ்சோன்னே இங்கெல்லாம் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பல திரைத்துறையினர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது வெளியவும் நல்ல பேர் பண்ணிக்கிட்டாங்க. ரஞ்சித் போன்றவர்கள், அதாவது வெற்றிமாறன், அப்புறம் அமீர், அவரை வந்து ரேவதி, அதுக்கப்புறம் பிரியதர்ஷினி, அது போன்ற பல பேர் பண்ணாங்க. இதில் தாக்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தாக்கம் என்ன, காமெடி பீஸா ஆகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். எதுக்காக அங்கே டெல்லியில் போராட்டம் நடக்குது, டெல்லியிலே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன சொல்கிறாங்க எதுவுமே தெரியாமல், அது வந்து காக்ரோச்னா இவங்க வந்து இங்கே வரட்டு தவளைங்க மாதிரி இங்கே வந்து உட்காந்து கரைமுறைன்னு கத்திக்கிட்டு, அங்கே என்ன சொல்கிறாங்க, நீட்டில் இருக்க குளறுபடிகளை சரி பண்ணி நீட்டு நடத்தணும்னு தான் சொல்கிறாங்க. இவங்க பேண்ட் நீட்டுன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு எப்படின்னா அந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு இவங்களுக்கு எதுவுமே புரியாமல் இந்த கோஷ்டிங்க வந்து உட்காந்துட்டு நடக்கிறது நீட்டை பற்றினது. அங்கே வந்து உட்காந்துட்டு ரஞ்சித் என்ன பேசுகிறாரு, சிஎம் வந்து 7 தலித் அமைச்சர்களை போட்டிருக்கேன்னு இருக்காரு, 8 பேரை போட்டிருக்கேன்னு இருக்காரு. ஆனால் இந்த ராஜ்மோகன்லாம் வந்து தலித்தானே எனக்கு தெரியல, இனிமேல் யாராவது தலித்தா இருக்கிறாங்க அப்படின்னா ரஞ்சித்துக்கு சர்டிஃபிகேட் வாங்கணும் போல இருக்கு, நான் இவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிருங்கப்பா, இவர் தான் ஆத்தென்டிகேட்டடுன்னு சொல்லிட்டு. இது வெக்கமா இல்லை உங்களுக்கு? அப்போது ஒருத்தர் வந்து தலித் அப்படிங்கிற எந்த ஒரு அடையாளத்தையும் காமிச்சுக்காம தன்னோட திறமையை வச்சு முன்னேறி மேலே வர பெருமையா, ஐயோ நான் தலித் ரஞ்சித் ஒரு படம் ஒன்று எடுத்தார்ல, அப்போ வந்து தலித் இயக்குனர் அப்படின்ற பேர்ல வந்து அவர் அடையாளம் கண்டுபிடிச்சு மக்கள் வந்து அந்த படத்தை பார்த்து சக்சஸ் ஆக வச்சாங்களா? இல்லை ரஜினி உங்களுக்கு ஒரு 2 படத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற வரைக்கும் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு தானே நீங்கள் வந்து ஒரு டைரக்டர் நடிச்சிட்டு இருந்தீங்க. அந்த 2 படம் ஹிட் ஆனோன்னே நீங்கள் உடனே ஒரு புது அவதாரம் எடுக்கிறீங்க, நான் தான் தலித் மக்களின் பிரதிநிதி, நாங்கள் தான் வந்து உடனே நீலம் பச்சை சிவப்பு கருப்பு. என்ன உன் சீனு? நீ என்ன தலித் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கிற? எத்தனை தலித் இளைஞர்களை படிக்க வச்சிருக்கீங்க? எங்கே போனாலும் நான் தலித்துன்னு நெஞ்சில் அடிச்சிருக்கோம். வெக்கமா இல்லை உங்களுக்கு? தலித்துன்னு சொல்கிற வார்த்தையை எங்கள் பட்டியலின மக்கள்னு கொண்டாந்தாச்சுங்க. நீங்கள் ஒன்று என்ன சொல்கிறீங்க, அவங்களாம் என்ன பண்ணாங்க? அவர் வன்னியரசு தோழர் மட்டும்தான் உருப்படியாக அதை செஞ்சுட்டு இருக்காராம். என்ன கிறிஸ்துவ இதிலெல்லாம் போயிட்டு திருச்சபையிலலாம் போயிட்டு கமான் நீங்களும் போராடுங்க, நீங்களாம் ஏன் சும்மா இருக்கீங்க, இஸ்லாமியர்கள் மட்டும் போராடுறாங்க அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்காருல்ல வன்னியரசு தோழர், அவர் மட்டும் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாராம். ராஜ்மோகன்லாம் தலித்துன்னு சர்டிஃபிகேட் வாங்கலையாம் ரஞ்சித்துக்கிட்ட. அப்போ என்ன மாதிரி கேவலவாதிகள் இவங்கெல்லாம்? நீ அங்கே போய் என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நீட்டுனால பட்டியலின மக்கள் தலித் மக்களோட உரிமைகள் இல்லை, எங்களுக்கு புரியல. நீட் எக்ஸாம் எழுதுறது வந்து பட்டியலின சகோதரர்கள் எழுதக்கூடாது நீங்க சொல்லியிருக்கா? என்னங்க பேசுறீங்க நீங்க? அப்போ எப்படி உங்க மனசுக்குள்ள கிட்டத்தட்ட 10,000 ரூபாயா? அதை கேட்டா நீங்க அப்ப நான் வந்து தலித்து போடக்கூடாதா? அப்ப எங்களை வந்து நீங்க நசுக்குறீங்களா, பிதுக்குறீங்களா? இதே ஒரு உயர்ஜாதிகாரம் போடலாமா? உயர்ஜாதிகாரம் கூலி கிளாஸ் போட்டா கேட்பீங்களா பாரு. இதுதாங்க இவங்களோட வேலையே. ரஞ்சித் அவர்கள்லாம் வந்து எப்படின்னா தன்னோட ஜாதியை வந்து ஒரு கேடயமா வச்சுக்கிட்டு எங்க போனாலும் அதை தூக்கிக்கிட்டே அசிங்கமா தெரியுறீங்க. அம்பேத்கர் அவர்கள் எந்த இடத்துலையும் இடஒதுக்கீடுக்கே அவர் என்னங்க சொன்னாரு, இடஒதுக்கீடு இப்படி தொடர்ந்து இருக்கணும்னு தான் சொன்னாரு. எந்த இடத்துலையும் நான் போய் தாழ்த்தப்பட்டவன் எனக்கு இதை கொடுங்கன்னு கையேந்து நிற்காதீங்கன்னு தான் சொன்னார் அம்பேத்கர். நீ அறிவாள நிரூபி என்ன சொன்னாரு,
கற்பி புரட்சி செய்யினாரு. நீ நல்லா படி, எல்லாரையும் படிக்க வை, அதுக்கப்புறம் பண்ணா எல்லா இடத்துலையுமே நெஞ்சு நெஞ்சு அப்படி அடிச்சுக்க சொன்னாரா? அடுத்து இந்த ஒரு எதுலையுமே ஒரு கேஸில் அந்த ஆடு அமீர்னு சொல்கிறாங்க பாருங்க, அவர் போய் நின்றுட்டு ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியல, ஜனநாயகன் படத்தை போய் பார்க்குறாங்க. எப்பா அப்போ நீ யாருப்பா? சுதந்திர போராட்ட தியாகியா? பருத்தி வீரன் படம் எடுத்தவர் தானே நீ? நீ என்னமோ பெரிய அப்படியே உட்காந்து பெரிய அண்ணா ஆசார மாதிரி இல்ல ஒரு பெரிய மகாத்மா காந்தி மாதிரி நீ போராட்டம் பண்ணி எனக்கு என்ன பேசுறீங்க? அவர் ஏன் இவ்வளவு குரல் கொடுக்குறாருன்ட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அதாவது அவர் போனப்போ இந்த ஆட்சி மாறின அப்புறமே கஞ்சா அப்படின்னு விற்க முடியலையா, அது இல்லாமல் அந்த ரெஸ்டோ பார்லாம் வந்து செயல்பட்டதில்ல, அதெல்லாம் முடக்கப்பட்டிருக்கான். ஸோ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த புலம்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு. இவர் தான் வந்து ஜாபர் சாதிக்கு கூட கையை கோத்துக்கிட்டு அண்ணன் தான் எனக்கு எல்லாம், அண்ணன் இல்லைனாலும் ஜாபர் சாதிக்கு இவருக்கு பேசின வீடியோலாம் வந்துச்சு. அப்படி இருந்தவர் ஒன்ஸ் ஜாபர் சாதிக்கு மேலே கேஸ் விழுந்தோடனே ஐயோ எனக்கு அவரை யாருன்னே தெரியாதுங்கண்ணா இருந்த உத்தமபுத்திரன். இவர் எங்கே வந்து நீட்டுக்கு பேசுறதுக்கு நீ என்னத்தை பேசிகிட்டு இருக்க? ஜனநாயகன் படத்துக்கு இப்படி தான் நடந்துக்கிறதா? அப்படியா? அடங்கப்பா, நீங்களாம் அவ்வளோ யோக்கிய சிக்காமணிங்களா? அப்போ இவங்க எல்லாத்துக்கும் என்ன ஒரு இது அப்படின்னா, இங்கே ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு, அதாவது அங்கே நடக்கிறது நீட்டு தேர்வில் நடக்கிற குளறுபடிகளுக்காக சிஜேபின்னு அதுலேயே ஏகப்பட்ட ஊழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்து வரேன். இங்கே இவங்களுக்கு என்னன்னா இதை சாக்கா வச்சு உள்ள புகுந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி கலவரத்தை உண்டு பண்ணி இந்த ஆட்சியை கழுத்து விட்டுறணும். ஏன்னா இவங்க எல்லாம் யாரோட கைக்கூலிங்க, யாரோட வாடகை வாய்கள்? இந்த உதயநிதி ஒரே கையெழுத்தில் நாங்கள் நீட்டை நீக்கிடுவோனாரே, எங்கேயாவது எந்த போராட்டத்தில் போய் நின்னாரா? இல்லை அவர் தலைமையில் ஏதாவது ஒரு போராட்டத்தில் போய் நின்னாரா? இல்லை எங்க சைலண்ட் மோடிக்கே போனாரு? எங்க போயிட்டாரு? எங்க காணாம போயிட்டாரு உதயநிதி? வரலையே, எந்த போராட்டத்திலையும் தலையை கூட கட்டலையே. கனிமொழி அக்கா மட்டும் தான் வந்தாங்க. கனிமொழி அக்கா வந்துட்டு இல்ல நீங்க வந்து நீட்டு வந்து குளறுபடிகள்ன்றால கிடையாது, நீட்டே தப்பு அப்படின்னு இவங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு போராட்டம் வேற, இங்க போராட்டம் வேறன்னு. அடுத்து இங்க தமிழ்நாட்டுல ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, எல்லாம் ஹிந்தியில கோஷம் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க, ஆசாதி ஆசாதின்னு. அதுக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பிக் பாஸ் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் இது வரைக்கும் வந்து ஒழிக விடுதலை சொல்லியிருந்தோம், உங்களுக்கு டெல்லியில் புரியல, இப்போ உங்களுக்கு டெல்லியில் புரிய வைக்கிற வகையில் நாங்கள் ஹிந்தியில் ஆசாதின்னு சொல்கிறோம், இப்போது உங்களுக்கு புரியுதான்னு கேட்குறேன். இதாண்டா நொன்னைங்களா நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டோட குரல் அங்கே கேட்கணும்னா கூட அதை சொல்றதுக்கு நமக்கு ஹிந்தி தெரியணும்ல, கம்யூனிகேஷனுக்கு தானே சொல்கிறோம். அதாவது இவங்களுக்கு வந்தால் ரத்தம், அது அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இங்கே நாங்கள் தான் சொல்கிறோம் 3வது மொழி ஏதோ ஒன்று கற்றுக்கோ. இங்கே பக்கத்தில் இருக்க கேரளாக்காரன் கூட நம்மளோட கம்யூனிகேட் பண்ண முடியல, இங்கே இருக்கிற கர்நாடகாரங்க, இங்கிட்டு இருக்காங்க தெலுங்கு, யார் கூடமே நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியலையே. 3வது லாங்குவேஜா எதையும் ஒன்று கற்றுக்கொண்டு சொல்கிறாங்க, ஒன்று தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ, அதெல்லாம் முடியாது. நாங்கள் 2 மொழி தான்ட்டு நீ மேடை ஏறி ஹிந்தியில் கோஷம் போட்டுட்டு உட்காந்துருக்க, அப்போ எங்களால் பார்த்தா லூசு மாதிரி இருக்கா? அப்போ நீங்கள் இவங்களுக்கு என்ன ஐடியாலஜி என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க? வெற்றிமாறன் அவருக்கு வந்து விடுதலை 1 விடுதலை 2 வந்து ரிலீஸ் பண்ணதே வந்து ரெட் ஜெயின்ஸ் தான், அதனால தான் இப்போ நாள் வாய் திறக்காம இருந்தார், வெளியே வந்து பேசினுக்கிறார் இல்லையா? இல்லை அது வெற்றிமாறன் அவர்கள் பாருங்க, அந்த ஜனம் செட்டிங்கிறவங்க வந்து ஜனநாயகம் நேற்று தான் பார்த்துட்டு வந்துட்டாங்களாம், ஜோக்கர்னு எல்லாம் கத்துறாங்க. அப்போ ஒரு படத்தை பார்த்துட்டு வரேன்னு சொன்னதுனால அந்த அம்மாவை ஜோக்கர்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ படத்தை தயாரிச்சு டைரக்ட் பண்ணி இறக்குறாங்கல்ல, அவங்களாம் முன்னாடி வரிசையில் உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் யாரு? முன் வரிசையில் உட்காந்துருந்த ஃபுல்லாக படம் டைரக்டர்கள் தானே. அப்போ அவங்க ஜோக்கர் இல்லையா? அப்போ உங்களோட அஜெண்டா என்ன? நீங்களாம் யார் சொல்லி வந்தவங்க? அதுலேயே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி டிஎம்கே டிஷர்ட் போட்டுலாம் வந்து உட்காந்தா உடனே அங்கே வந்து உடனே அவர் தொப்பி வைப்பா கலப்புறாரு. அதாவது அவர் எப்படின்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப தொப்பி இல்லாமல் பிரியாணி சப்ளை பண்ணார் எல்லாருக்கும், அதுக்கப்புறம் தொப்பி வைப்பா பிரியாணி கட்டன்னு ஆரம்பிச்சு பெரிய லெவலில் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு, ஏற்கனவே டிஎம்கே தான் இதை வந்து பேக் பண்ணதுன்னு ஒரு பெரிய பேச்சா இருக்கு பின்னாடி, நீங்கள் வேற அந்த மாதிரி உட்காந்துட்டு இதை வந்து டைல்யூட் பண்ணாதீங்க, எந்திரிச்சு கிளம்பி போங்க. அதாவது பேக்லேருந்து தான் அவங்க ஏக்குவாங்க, ஃப்ரண்ட்ல வந்து உட்காந்து இப்படி காட்டி கொடுக்காதீங்க அப்படின்னு ஒரு சூசகமா சொல்றாரு. அப்போ திமுக என்ன வேணா பண்ண தயாரா இருப்பாங்க. இந்த சிஜேபியோட போராட்டத்தை அங்க வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. நான் நேத்து வரைக்கும் கூட இங்க ஆளுநர் மாளிகை போய் முற்றுகை இருக்கிறது, பேரிகார்டை தாண்டி குதிச்சு ஏறி குதிச்சு குதிக்கிறது, ஏதாவது கலவரத்தை உண்டு பண்ணிட முடியாதா, ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிட முடியாதா? இந்த போராட்டம் வந்து மத்திய அரசுக்கு நீட்டுக்காக அங்க பண்ணிட்டு இருக்காங்க. இங்க போய் தலைமைச் செயலகத்து வாசல் எதுக்கு அந்த அறிவு உட்காடுறாங்க? பேர்ல தான் அறிவுன்னு இருக்கு போல இருக்கு. தனியாக அவங்க தான் இந்த தெருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணது. இன்னொன்று விஜய்க்கு வந்து அவங்க தாவேக்காவுக்கான அந்த இதே ரெடி பண்ணது அவர் தான், அந்த சாங்லாம் ரெடி பண்ணது அவர் தான். அவர் போய் தலைமைச் செயலகத்தில், அதாவது ஒரு சில இடத்துல புரோட்டோகால்னு இருக்குது, தலைமைச் செயலகம் ஆகட்டும், நம்மளோட பார்லிமெண்ட் ஆகட்டும், கோர்ட்டு, இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போறீங்கன்னா எந்த உங்களுக்கு புரோட்டோகாலாக அங்கே உங்களுக்கு எந்த இது கொடுக்கணும் இல்லை, உங்களை வந்து கைது பண்ணலாம். நீங்கள் ஒரு வன்முறையில் ஈடுபடுறீங்கன்னா உங்களை சுடுறதுக்கு கூட உங்களுக்கு வந்து பர்மிஷன் இருக்குது, யாருமே கேட்க முடியாது. நீங்கள் இது ஒன்றே ஆகா சர்வாதிகாரம் இல்லை, நீங்கள் போய் அமெரிக்காவில் போயிட்டு ஒயிட் ஹவுஸ் கிட்ட போய் பாருங்களேன் என்ன பண்ணுறாங்கன்னு. இல்லை இதை தாண்டி போகாதுன்னு சொன்னால், இல்லை நான் போய் தான் தீர்வேன்னு பேரிகார்டை தள்ளி பாருங்க, அடுத்த நிமிஷம் இருக்க மாட்டீங்க. அப்போ இது எல்லாருக்குமான ஒரு புரோட்டோகால். அப்போ நீங்கள் போய் அங்கே தலைமைச் செயலக வாசலில் உட்காந்துக்கிட்டு கையோ முறையோன்னு கத்திக்கிட்டு அப்பயும் உங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதுக்கு ஒன்று என்ன சொல்கிறாரு, சிஎம்லாம் என்னை பார்க்கல, எதுக்குப்பா நீ சிஎம் பார்க்கணும், நீ அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா,
சிஎம்னா நீ பார்க்கல, ஆதவ அர்ஜுனா தான் பார்த்தாரு. அதுலேயும் வந்து இதுக்கு வந்து உச்சநீதிமன்றத்துலலாம் இருக்குது இப்படிலாம் சொன்னார், சொல்லி எங்களை வந்து இது உனக்கு தேவையில்லாத வேலை இது எதுப்படாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றத வந்து மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இங்கே இருக்கிறது ஒரு வீக்கான ஒரு கவர்மெண்ட்டு, விஜய்க்கு இன்னும் ஒன்றும் புரியாது, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ள இவங்கள ஒரு பெரிய அந்த ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு மாஸ் ஒரு புரட்சி இங்கே அப்படியே அங்கங்கே கோஷம் போட்டு மெரினால போடும், மெரினால இடம் போடணும் கோஷம் போட்டுனே இருந்தாங்க. மெரினாவை ஏன் புட்டினீங்க? ஏன் போன திமுக ஆட்சியில் மெரினாவை திறந்து வச்சிருந்தீங்களா? வாக்கிங் போனவங்களாம் துரத்தி விட்டீங்கல்ல. போன முறை எத்தனை தடவை இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுதுனாலே மெரினாவை டப்பு டப்புன்னு லாக் பண்ணி வாக்கிங் கூட போகக்கூடாதுன்னு பண்ணி வச்சிருந்தாருல ஸ்டாலின் போன முறை. அப்புறம் நீங்கள் என்ன அப்புறம் இந்த தடவை கேட்குறீங்க? இந்த முறை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எல்லாருக்குமே எது வந்திருக்கு இந்த மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு போராட்டம் 2021 நடக்க போகுதுங்கிறத 17ஆம் தேதியே வந்து அமெரிக்கன் எம்பசி வந்து ஒரு லெட்டர் அனுப்புது. இந்த மாதிரி கலவரம் நடக்க போகுது, எந்தெந்த இடத்துல நடக்க போகுது, ஜந்தர் மந்தர், பார்லிமெண்ட், இவ்வளோ இடத்த குறிப்பிட்டு விவசாயிகள் வந்து பைக்ல ரேலி வருவாங்கன்றத முத கொண்டு அமெரிக்காக்காரன் சொல்றான். அப்ப இது யார் திட்டமிடுறா? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்தியாவில் ஒரு ஸ்திரமான ஆட்சி இருக்கக்கூடாது, ஒரு வலுவான தலைவர்கள் இருந்துடக்கூடாது, இந்தியாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்கணும், ஒரு பெரிய போராட்டம் வெடிக்கணும், புரட்சி வெடிக்கணும். அதுக்கு ஈஸி டார்கெட் வந்து நம்மளோட ஜென்சி கிட்ஸ். ஏன்னா அவனுக்கு எதை பற்றின ஒரு ஆழமான அறிவும் கிடையாது, புரிதலும் கிடையாது. ஈஸிலி அவன் வந்து எமோஷனலாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு 100 இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாருங்கள், பெண்களை மிதிக்கிறார்கள், மாணவர்களை அடிக்கிறார்கள், இப்படி இதை பார்த்தோன்னா அவன் கொந்தளிக்கிறான். இன்னொரு பக்கம் அதுக்கு இன்னொரு பக்கம் அந்த போய் விமன் போலீஸை கூட்டு அப்புறம் அவங்கள வந்து மாலஸ் பண்ணி போட்டு மிதிச்சு நச்சு அவங்க கையெல்லாம் ஒட்டச்சு. அப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நிற்கிறாரு, வாலண்டியரே வந்து பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவர் மூஞ்சில் அடிக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம போலீஸ் ஆஃபீஸர்லாம் இல்லை, சும்மா நின்றுட்டு இருக்கவங்க மூஞ்சில் பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சா திருப்பி 4 விடுவோமா மாட்டோமா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவோக் பண்ணுறாங்க. நார்மலாக மாணவர்கள் போராடுறாங்கன்னா அதுக்குள்ள ஊடுருவல் காலங்கள். நேற்று இப்போ டெல்லி போலீஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க, ஏஐ மூலயமா வந்து அவங்களோட ஃபேஸ் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபேஸ் ரெகக்னிஷன்ல கிட்டத்தட்ட 400 கிரிமினல்களோட முகம் வந்து அதில் ஒத்து போயிருக்கு. அப்போ கிரிமினல்கள் இதுக்குள்ள ஊடுருவி, ஏன்னா நார்மலாக ஸ்டூடெண்ட் வந்து போலீஸ் மேலே கை வைக்க மாட்டான், சிஆர்பிஎஃப் மேலே கை வைக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அது ஒரு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு படிக்கிற பையன் போய் இந்த மாதிரிலாம் பண்ணுவானா? ஸ்விக்கியில் டெலிவரி வருது, ஜொமேட்டோவில் டெலிவரி வருது. எங்கேருந்து ஆர்டர் பண்ணாங்க? பங்களாதேஷ்ல இருந்து. எங்கேருந்து ஆர்டர் பண்ணாங்க? கத்தார்ல இருந்து, துபாயில இருந்து. என்ன நடக்குது? யார் உங்களெல்லாம் இயக்குறா? எப்படி உங்களுக்குலாம் இப்படி சாப்பாடு ஃபுல்லாக பீஸா பர்கர் 1 மணி நேரத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் திங்க முடியாமல் பையிலெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதில் நிறைய பேர் அங்கே டெல்லி சரௌண்டில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸு, எனக்கு இப்போ டைம் பாஸ் ஆகலை, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்குது, நான் போய் அந்த ப்ரொட்டஸ்ட்க்கு போனேன்னா ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க, வாங்கிட்டு வரலான்னு போகிறேன். இப்படிலாம் காமெடி பண்ணி ரீல்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்குலாப் ஜிந்தாபாத்துங்கிறாங்க, ஆசாதிங்கிறாங்க, ஆர்டிகிள் 370 நீக்குங்கிறாங்க, பிரதான் மந்திரி பதவி விலகணுங்கிறாங்க, ஆட்சியை கவிழ்க்கணுங்கிறானுங்க, பிரதமரை கொல்லணுங்கிறானுங்க, நேபாள் மாதிரி இங்கே புரட்சி வரணுங்கிறானுங்க, ஆப்கானிஸ்தான் கொடியை வச்சுட்டு நிற்கிறான் ஒருத்தன். எவ்வளவு பாலஸ்தீன் கொடியை வச்சுட்டு இருக்காங்க, ஆப்கானிஸ்தான் கொடியை வச்சிருக்காங்க, பங்களாதேஷுக்கான கோஷத்தை போடுறாங்க. என்னையா நடக்குதுங்க? அப்போ இவ்வளோவும் நீங்கள் பண்ணுவீங்க, பார்த்துக்கிட்டே சும்மாவே இருப்பாங்களா? அப்போது இன்னைக்கு நம்ம இந்தியாவில் பேரண்ட்ஸ்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா? அப்போ பேரண்ட்ஸு உங்களோட குழந்தைகளை கவனிக்கணுமா இல்லையா? எவன் டெரரிஸ்டோ, எவன் இந்த மாதிரி ஊடுருவலில் உள்ள வரானோ அவன் பண்ணுற வன்முறைக்கு நம்மளோட குழந்தையும் சேர்ந்து தானே பலியாகும். அப்போ நம்ம தானே நம்ம பிள்ளைங்களை நம்ம கண்காணிச்சு இது பண்ணி வைக்கணும். இன்னொன்று அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இந்த நீட்டில் ஒரு குளறுபடினா இது வேணும் வேணான்னு யார் சொல்லணும்? நீட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் போய் மைக்கு நீட்டுறாங்க, நீ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறியா, நீ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறியான்னு. அவங்க கேட்ட அத்தனை பேருமே இல்லை நான் நீட்டுக்கு இல்லைங்கிறேன். சிபிஎஸ்சி ஃபுல் ஃபார்மே தெரியல. வாட்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நான் ஹிந்தி மீடியம்ட்டு போகுது ஒரு பொண்ணு. இன்னொரு பொண்ணு வாட்டருக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டால் WATER இருக்குது. இவங்க வந்து நீட் எக்ஸாம் எப்படி எழுதுவாங்க? அது பக்கம் அது குறைஞ்சி போச்சு, முறிஞ்சு போச்சு. இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் இன்னும் கத்திக்கினே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து தேசிய தலைவர்களை, அதாவது முதல்ல தேசிய சுதந்திர போராட்ட தலைவர்களை தொடர்ந்து அவமானப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் திராவிட மாடலுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கப்பலோட்டி தமிழன் வ.உ.சி. அவர்களை பற்றி ஒரு தொலைக்காட்சியில் நகைச்சுவைன்ற பேரில் ஆபாசமாக பேசியிருக்கிறாங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன், நகைச்சுவை பண்ணணும்னா இந்த சன் டிவியோட குடும்பம் இருக்குல்ல, இந்த குடும்பத்தை வச்சு நீங்கள் லட்சம் காமெடி பண்ணலாம். ஏன்னா வனவாசத்துல கண்ணதாசன் அவர்கள் வந்து கருணாநிதி அவர்களை பற்றி எழுதியிருக்காரு. அதை எடுத்து பேசுனீங்கன்னா ஃபுல் டைம் என்டர்டெயின்மெண்ட், நல்ல ஃபன்னு, உங்களுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் கிடைக்கும். அதை பண்ணலாம்.
என்ன அடுத்ததா இவங்க வந்து பிராமண எதிர்ப்பு, பிராமணியும் பித்தளையும் சொல்லிட்டு இவங்க வீட்டு குடும்பத்துலலாம் பிராமணர் வீட்டு பொம்பளை பிள்ளையெல்லாம் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதை எடுத்து அந்த ஓனரோட ஒய்ஃபு பிராமின், அதை எடுத்து நீங்கள் பேசலாம், நல்ல ஃபன்னாக இருக்கும். இந்த பக்கம் நீங்கள் ஸ்டாலின் ஐயா வந்து இதுக்கு மேலே என் குடும்பத்தில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதியை கொண்டு வந்தாங்க. உதயநிதி என்னைய விட திறமையானவங்களா இருக்காங்க, ஆனால் எம்எல்ஏலாம் ஆக மாட்டேன்ட்டு எம்எல்ஏ ஆனார். எம்எல்ஏ தான் ஆனேன் ஆனால் அமைச்சரெல்லாம் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அமைச்சர் ஆனார். அமைச்சராக தான் இருக்கேன், துணை முதல்வராக ஆக மாட்டேன்னு இந்த காமெடியை விடவா பெரிய காமெடி இருக்க போது? எவ்வளோ கேவலமாக அந்த ஆதித்யா டிவி சேனலில் உட்கார வச்சு செக்கெழுத்தவர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இதில் நம்ம 2 விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா அந்த உட்காந்துருக்க 2 பிள்ளைங்களும் இருக்குங்க பாருங்க, ஜென்சி. அப்போ இதெல்லாம் எப்படி ஆனதுன்னா, இந்த சிபிஎஸ்சி இப்போ சிலபஸில் தமிழ் பாடத்தை படிக்காமையே தமிழில் இருக்கிற யார் சான்றோர்கள், யார் முன்னோர்கள், யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டவங்கலாம் தெரியாமலேயே அப்படியே 12th முடிச்சு காலேஜ் போகிற டிக்கெட்டு. இதனால தான் தேசிய கல்விக் கொள்கை வேணாங்கிறானுங்க இங்கே தமிழ்நாட்டில். அங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 5வது வரைக்கும் தாய்மொழி கட்டாயம்ன்றாங்க. உங்களுக்கு அதனால தானே எரியுது. தமிழே படிக்காமல் இங்கே தமிழ்நாட்டில் யாருன்னே தெரியாமல் அந்த படகோட்டி அப்படிங்குது. படகோட்டி அப்போ அவர் இங்கிட்டேருந்து இங்கிட்டு படகுல கொண்டு அங்கிட்டு விட்றவங்க அப்படிங்கிறது. அப்புறம் அடுத்து அதை விட உச்சபட்சமாக செக் இழுத்தார் அப்படின்னோடனே இந்த திரௌபதியை வந்து துச்சாதனன் வந்து புடவையை பிடிச்சி இழுத்தார்ல, உனக்கு மகாபாரதத்தில் திரௌபதியை துச்சாதனன் புடவையை பிடிச்சி இழுத்தது தெரியுது, சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்ட வாவுசையா பற்றி தரலையா உனக்கு? அப்போ யாரை வச்சு நீங்கள் காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்போ இந்த திராவிஷத்தோட இந்த திராவிட மாடலோட என்ன அப்படின்னா, கருணாநிதியை ஈவேராவையும் தாண்டி தமிழ்நாட்டில் தலைவர்களே கிடையாது. எல்லாரையும் இழிவுபடுத்தணும். அதுக்கு தான் இந்த ஆராசா பேசினா பாருங்க. என்னன்னா வாவுசியா வந்து ஐயா வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தார் ஈவேரா கிட்ட. ஈவேரா தான் என்னோட குருன்னு சொன்னாரு. யாரு? ஈவேரா சொன்னாரு வாவுசி ஐயா என்னோட குருன்னு. இதை மாத்தி ஒரு உல்டாவா சொல்றாரு. இவருக்கு வந்து இவர் குருன்னு சொன்னாரு அப்படின்னு. அப்போ உங்களுக்குலாம் என்ன அஜெண்டா அப்படின்னா, இவங்களுக்குலாம் அப்படியே இங்கே இவங்களை தாண்டி நீங்கள் யோசிச்சு பாருங்க. சுதந்திர போராட்டத்துக்காக அந்த காலகட்டத்தில் ₹1,00,000 அப்படிங்கிறத யாரும் வாழ்க்கையில வாயில கூட சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய சொத்துக்கு சொந்தக்காரரு தன்னோட சொத்தெல்லாம் விற்று இந்த தேசத்துக்காக கப்பல் விடுறாரு. இவர் இந்த போராட்டத்தில் இருந்தபோது இந்த பக்கம் ஈவேரா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஃபாரின்ல போய் நிர்வாணமா எல்லாரும் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு நிர்வாண போட்டோ எடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருந்தாரு ஈவேரா. இந்த லட்சணத்தில் இருக்கிற நீங்க இன்னைக்கு ஈவேராவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, சுதந்திர போராட்டத்துக்கு ஈவேராக்கு என்ன சம்பந்தம்? சுதந்திரம் கிடைச்சோன்னு ஈவேரா என்ன சொன்னாரு? கருப்பு தினமா அணிவிங்க. அங்கேருந்து விக்டோரியா அம்மாவுக்கு லெட்டர் எழுதினாரு, அம்மா இந்தியாவுக்கு ஃபுல்லா வேணா நீங்க சுதந்திரம் கொடுத்துருங்க, தமிழ்நாடு மட்டுமாவது உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு லெட்டர் எழுதின வெக்கங்கட்ட குரூப் நீங்க. விடுதலை பத்திரிகையில போட்டாங்க கருப்பு தினம்னு, கருப்பு கொடி போட்டு அன்னைக்கு வந்துச்சு சுதந்திர தினத்து அன்னைக்கு கருப்பு கொடி பறக்க விட்ட இதை நீங்க இது பண்ணீங்க. ஆனா இந்த மனுஷன் தன்னோட கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்து எப்படி அந்த கப்பல்களையும் வந்து வெள்ளக்காரன் பறிமுதல் பண்ணி ஜெயில்ல போய் வாவுசி ஐயா அவர்களை கைது பண்ணும் பொழுது தமிழ்நாடே கொந்தளிச்சது. திருநெல்வேலியில மிகப்பெரிய கலவரம் வெடிச்சது. அப்ப துப்பாக்கி சூடு நடத்தினதுல 12 பேர் இறந்து போனாங்க. இதுல 4 பேர் மாணவர்கள். அந்த மிகப்பெரிய இதை செஞ்சது ஆஷ், கலெக்டர் ஆஷ். இன்னைக்கு ஆஷ் துரை. இன்னும் இந்த நாய்களுக்கு இந்த வெள்ளக்காரன் காலை கழுவி நக்கிட்டு இருக்க புத்தி போல பாருங்க. இன்னும் துரை ஆசுரைக்கு மணிமண்டபம் வச்சு ஆசுரையை பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எப்படிடா நீ வாவுசி ஐயாவை கைது பண்ணலாம், பேரை இது பண்ணலாம்னு சொல்லி வாஞ்சிநாதன் வந்து கொன்னதுக்கு காரணமே இதான். எங்களோட அப்பாவி இளைஞர்களை கொள்ற எங்களோட தலைவர், மிகப்பெரிய தலைவர் வாவுசி ஐயாவை கைது பண்ணிட்டீங்க, 4 மாணவர்களை கூட சுட்டு கொண்டுட்டானே இவ்வளவு இறக்க இல்லாமன்னு சொல்லிதான் அவனை சுட்டு கொண்டுட்டு தன்னையும் சுட்டு கொண்டுகிட்டாரு, தன்னையும் மாச்சுக்கிட்டாரு வாஞ்சிநாதன் ஐயா. ஆனா இன்னைக்கு என்ன பொய்ய சொல்லிட்டு திரியிறாங்க, ஒரு ஜாதி பிரச்சனையில ஆஷ் வந்து அப்படியே காப்பாத்தி வாஞ்சிநாதன் ஒரு பிராமணராம், அதை பிடிக்காம அவரை கொண்டுட்டு கூட. எவ்வளவு பெரிய பொய்ய அயோக்கியத்தனம் பேசிட்டு இருக்கிறீங்க. சுதந்திர போராட்டத்தை கண்ணு முன்னாடி பார்த்து எழுதி வச்சவங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறாங்க. அப்படி வந்து இன்னைக்கு தமிழ்நாடே கொந்தளிச்சு இந்தியா முழுக்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க வாவுசி ஐயாவை கைது பண்ணது. அப்பேற்பட்ட சுதந்திர போராட்ட தியாகிய யாருன்னே தெரியாத ஒரு தலைமுறையை உருவாக்கிட்டு இருக்கீங்களா தமிழ்நாட்டுல? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஏங்க யாராவது நீங்க இந்த தேசத்துக்காக தன்னோட சொத்தை எல்லாம் இழப்பீங்களாங்க? செக்கு சிறையில கொண்டு போய் அவரை செக்கு இழுக்க வைக்கிறாங்க, கையெல்லாம் பிஞ்சு ரத்தம் வலியுது, அவரை படுத்தின கொடுமை, சாப்பாட்டுல புழுக்கள் நெளியுது, அப்படியே அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி நீங்க படுத்தின டார்ச்சர்ல அந்த சிறையில கொந்தளிப்பு எழுது. சிறையில இருக்கவங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்கன்னு திருப்பி சிறையில இருந்து அவரை வேற இடத்துக்கு மாத்துறாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லா இடத்துலயும் செல்வாக்கோடையும் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் சிறைக்குள்ள போய் கையில ரத்தம் வடிய செக்கு இழுத்தாரு. அப்ப கூட அவர் என்ன சொன்னாரு, நான் வந்து செக்கை இழுக்கல, என் பாரத மாதாவோட தேரை இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை பத்தி தெரியாமையே ஒரு தலைமுறையை நீங்க வச்சிருக்கீங்கன்னா என்னையா நீங்க தமிழை வளர்த்தீங்க? என்ன தமிழை வளர்த்து கிழிச்சிங்க? அப்ப நீங்க இதுதான் தமிழ் வளர்க்குற லட்சணம். நம்ம தமிழ் சான்றோர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்?
வ.உ.சி.ஐயா எத்தனை பேருக்கு தெரியும்? மாப்போசி எத்தனை பேருக்கு தெரியும்? சுப்பிரமணிய சிவா எத்தனை பேருக்கு தெரியும்? சுப்பிரமணிய பாரதியார் எத்தனை பேருக்கு இங்க தெரியுது? யார் இவங்கெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு இவ்வளவு பாடுபட்டு இன்னைக்கு நம்மளாம் அப்படி சுதந்திரமா உட்காந்துருக்கோம்னா இதெல்லாம் அவங்க போட்ட பிச்சை. தினமும் அவங்கள நம்ம நன்றியோட நினைச்சு பார்க்கணும். இல்லாட்டி நேரம் வெள்ளக்காரன் நம்ம எல்லாத்தையும் ஒட்ட உருவ விட்டு நம்மளெல்லாம் கையேந்தி பிச்சைக்காரங்களா நிக்க வச்சிருந்திருப்பான். அப்படிப்பட்டு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தவர் ஜெயில விட்டு வெளியில வந்து அவர்கிட்ட 10 பைசா வருமானத்துக்கு இல்ல போய் ஃபாரின்ல போய் பாரிஸ்ட் வாங்கிட்டு வந்தவர் அவரோட பட்டத்தையும் பறிச்சுக்குச்சு அந்த வெள்ளக்காரனுங்க. தெருவா மண்ணெண்ணெய் வித்தாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க குடும்பத்துல இருக்கவங்கள, அவங்களோட குழந்தைகளை தன்னோட கடைசி காலத்துல மரண படுக்கையில இருக்கப்ப கூட என்ன சொல்றாருன்னா, என்னோட பிள்ளைகளை ஆண்டவன் பார்த்துப்பான், ஆனா எனக்கு என்னன்னா என்னோட பாரத தாய்க்கு சுதந்திரம் கிடைக்கணும், அதை பார்க்காம நான் போயிடுவேன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. இப்படி வாழ்ந்த மகான்ங்க அவரு. அப்ப அவரை பத்திலாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்காம ஒரு ஜெனரேஷன் வச்சுக்கிட்டு கேவலப்படுத்துறீங்க ஒரு சேனல்ல. அப்ப இந்த சேனலை நடத்துறவனுக்கு தெரியாதா? அங்க எடிட்டர்னு ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா இதை பண்ணக்கூடாது, எதை வச்சு நீ ஃபன் பண்ணுவ, என்ன உனக்கு வருது? துச்சாதன் மாதிரி புடவையை பிடிச்சிருத்தனா கருணாநிதிக்கு சொன்னீங்கன்னா சரியா இருக்கலாம். வ.உ.சி.ஐயாவை சொல்லுவீங்களா நீங்க? சட்டசபையில விட்டு ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்த ஜெயலலிதா அம்மையார சட்டசபையில வந்து புடவையை பிடிச்சி இழுத்து இது பண்ண, அநியாயம் பண்ண, அக்கிரமம் பண்ணவங்க திமுக காரங்க. அப்படி நீங்க வந்து ஒரு வ.உ.சி.ஐயாவை பத்தி பாக்குற பெண்கள் எல்லாம் வந்து ஒரு தெய்வம் போல கையெடுத்து கும்பிட்டவர். தமிழுக்கு அவர் எவ்வளவு தொண்டாட்டி இருக்காரு, திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு, மெய்யரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, அவர் எவ்வளவு தமிழுக்கு வந்து இது பண்ணியிருக்கிறாரு. நீங்க ஆனா இன்னைக்கு முத்தமிழ் வித்தகர்னு யாரை சொல்றீங்க? கருணாநிதியை சொல்றீங்க. இந்த வான்கோழி, வேலைக்காரன் மனைவி, என்ன அந்த புக்கு வேலைக்காரன் மகனா, அந்த மாதிரி கர்மகாந்திரமா எழுதினவருக்கு வந்து இவர் தான் முத்தமிழ் வித்தவர். ஆனா வ.உ.சி.ஐயா மாதிரி ஒரு ஆகச்சிறந்த ஒரு கவி, அவர் மிகப்பெரிய கவி, அவரு ஆசு கவின்னு சொல்லுவாங்க. ஆன் தி ஸ்பாட்ல நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே அவருக்கு கவிதை வரும், அதை இது பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட தமிழ். அவர் அவ்வளோ தமிழ்ல ஆழ்ந்த விற்பனை. இன்னொன்னு இன்னைக்கு நீங்க இந்த கம்யூனிஸ்டுங்கெல்லாம் பேசுறாங்க பாருங்க, வெக்கம் கட்டவங்க. கம்யூனிசம் வந்து இந்தியாவுக்குள்ள வந்ததே 1920க்கு மேல. ஆனா 1906லயே அவர் வந்து அந்த கோரல் மில்ல வந்து அந்த தொழிலாளர்களுக்காக போராட்டம்னு போய் நின்று வேலை நிறுத்தம், இந்தியாவிலே ஒரு தொழிலாளர்கள் பிரச்சனைக்காக வேலை நிறுத்தம்ன்றதை கொண்டு வந்தது வ.உ.சி.ஐயா. அப்ப அந்த தொழிலாளர் கேட்கறாங்க, ஐயா 7 நாள் நாங்க வேலைக்கு போனோம்னா என்ன பண்றது, அத்தனை பேத்துக்கு சாப்பாடு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரனை காலில் விழ வச்சாரு. எனக்கு இத்தனை மணி நேரம் தான் இவங்க வேலை செய்வாங்க, வாரத்தில் இத்தனை நாள் உங்களுக்கு விடுப்பு கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சா உங்களுக்கு ஓவர் டைம் பணம் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் 1906களில் சாதிச்சு காமிச்சவர் வ.உ.சி.ஐயா. அதனாலதான் வெள்ளைக்காரன் அவரை கவனிச்சுக்கிட்டே இருந்தான். இவன் இப்ப எல்லா பக்கத்துலயும் நம்மளை குடைச்சல கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, என்ன செய்யலாம் அப்படின்னு. ஏன்னா பணத்தாலையும் அவர் உயர்ந்ததா இருக்காரு, குணத்தாலையும் உயர்ந்ததா இருக்காரு, அறிவாலையும் இருக்காரு, அவர் பின்னாடி மிகப்பெரிய மக்கள் பலம் இருக்கு. என்னடா பண்றது அப்படின்னு பார்த்து தான் அந்த சுதேசி கப்பல் அப்படிங்கறத அவர் கொண்டு வந்தப்ப அவரை அடிச்சு காலி பண்ணி ஜெயில கொண்டு போய் போட்டு என்ன பண்ணது ஒரே இது, அந்த சுப்பிரமணிய சிவா அவர்கள் வெளியே வந்தப்போ அவருக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தாரு. ஒரு உப்பு சப்பில்லாத ஒரு காரணத்தை பண்ணி அவரை தூக்கி உள்ள போட்டு அவர் உள்ள இருந்த டைம்ல அந்த கப்பல் எல்லாம் கைப்பற்றி ஒன்றும் இல்லாம ஆக்கி அவர் சொத்தெல்லாம் முழுக்க ஜப்தி பண்ணி. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்களே மித்தவங்க, அவங்களோட சொத்துக்கள் அப்படி ஜப்தி செய்யப்பட்டதா? நேருவோட சொத்துக்கள் ஜப்தி செய்யப்பட்டதா? ஏங்க வந்து வ.உ.சி.ஐயாவுக்கு மட்டும் பண்ணாங்க? அப்ப யார் உண்மையா சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டவங்க? யார் இதெல்லாம் வந்து மறக்கடிச்சு மழுக்கடிச்சு இன்னைக்கு பாட புத்தகங்கள்லாம் அவங்கள பத்தி எந்த அளவுக்கு இதை பத்தி சொல்லி கொடுக்காதனாலதான் யாருன்னு தெரியாம உட்காந்து அவரை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஷயம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து கடந்த ஆட்சியில் வந்து ஒரு யூடியூபர் வந்து காமராஜர் வந்து இது மாதிரி இழிவாக பேசுறாரு, பட் எந்த மாதிரி நடவடிக்கை இல்லை. அதே மாதிரி இது வந்து ராஜாஜி போன்ற தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசுறாங்க, பட் எந்த விட செயல்பாடு எதிர்வினையும் இல்லை. இது என்ன பண்ணலாம் நீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு? இதை என்ன பண்ணணும்னா மக்கள் தான் முடிவெடுக்கணும். இவனுங்க கேவலமா அந்த கேடுகட்ட டிஆர்பிக்கு தானே இந்த வேலையை பார்க்குறானுங்க. மக்கள் என்ன பண்ணணும், சன் டிவியை முழுக்க பொறுக்கணிக்கணும். அதே போல இந்த சன் நெட்வொர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, எல்லாத்தையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சன் டிவி இனிமே பார்க்க மாட்டோம், ஆதித்யா பார்க்க மாட்டோம், அவங்களோட நெட்வொர்க் ஃபுல்லா இருக்கு பாருங்க, எதையுமே பார்க்க மாட்டோம்னு மக்கள் புறக்கணிக்கணும். அப்பதான் இவங்களுக்கு அறிவு வரும். நம்ம தமிழ் மக்களும் உணர்வோடு இருக்கணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா வ.உ.சி.ஐயா வந்து தமிழகத்துக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு முழுக்க அவர் வந்து தேசிய தலைவர். அவரை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அடைக்கிறதுங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய துரோகம் அவருக்கு செய்யறது. அவர் வந்து தேசிய தலைவர். எப்படி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு வந்து 3000 அடியில செலவைக்கிறாங்களோ அது போல தமிழ்நாட்டில் ஒரு செலவு வைக்கணும்னா வ.உ.சி.ஐயாவுக்கு தான் வைக்கணும். கடல்ல கொண்டு வைக்கணும்னா கலைஞரோட பேனா வைக்க தேவையில்லை, வ.உ.சி.ஐயாவுக்கு வைக்கணும். ஏன்னா கப்பல் விடுறதுக்காக கடலுக்குள்ள இறங்கி போராடின மனுஷன் அவர். அப்ப அவருக்கு வைக்கணும் கடல்ல ஒரு சிலைய. அப்போ அதுக்கான இதை வந்து தமிழக மக்கள் நாங்கள் இன்னும் சூடு சொரணையோட இருக்கோம், நீ இந்த மாதிரி எங்களோட தலைவர்களை வந்து இழிவுபடுத்தினீங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லி தமிழக மக்கள் சன் டிவியை முற்றுமுச்சோடு வந்து புறக்கணிக்கணும். சன் டிவி குரூப் தெளிவுபட வந்து வீடியோ போட்டு நாங்கள் தப்பா சொல்லிட்டோம் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அதுதான் இதுக்கு வந்து தீர்வா இருக்கும். கண்டிப்பா மேம், உன் நேரத்தை ஒதுக்கி பேட்டதுக்கு மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.